கன்னிராசிக்கு ஜூலை மாதம் எப்படின்னு பார்க்கலாமா. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கலாமா. 10ல் இருந்தால் பதவி நாசமா, இல்லை பதவி மாறுமா. 10ல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பதவிகளில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும். அல்லது நமக்கும் மேலே இருக்கிற மேலாஃபீஸர் நமக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் பேதங்கள் இருக்கலாம். அதில் தொழிலில் இருக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கலாம். சரி, கண்டக சனி எப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த விதத்தில் சிக்கல் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் பெரிய லாபங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட் த சேம் டைம் லாஸ் ஆகாது. நிர்ணயிக்கப்பட்ட வருமானங்கள், நிரந்தரப்பட்ட வருமானங்கள் வந்தே தொய்வு இல்லை. வணக்கம் நேயர்களே. கன்னிராசிக்கு ஜூலை மாதம் எப்படின்னு பார்க்கலாமா. கன்னிராசியை பொறுத்த அளவில் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதம். இது கன்னிராசி. இப்போ கன்னிராசிக்கு அதிபதி பகவான் புதன் நல்ல நிலையில், குறிப்பாக ஜீவனஸ்தானத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. 10ல் குரு இருக்கிறது நல்லதுதான், ஒன்றும் குறையில்லை. அதோடு சேர்ந்து சூரியனும் அது வலுவான அமைப்பில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில், அதாவது கன்னிராசிக்கு 12ஆம் வீடுங்கிறது செவ்வாய் இருப்பது 3-8க்கு வேண்டிய செவ்வாய் மறைகிறது தப்பு இல்லை. கேதுவோடு சம்மந்தப்படுறாரு. கன்னிராசிக்கு 6ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா பகவான் ராகு, 7ஆம் வீட்டில் பகவான் சனி, சுக்கிர பகவான் தனகாரகன், பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கன்னிராசியை பொறுத்த அளவில் எந்த மாதிரி பலனை தர நிறைய நண்பர்கள் கன்னிராசி பற்றிலாம் பேசும்போது நானே பார்க்குறேன், இந்த பாட்டுலான்றாங்க அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது. 2 விஷயத்தை சரியாக புரிஞ்சுங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கலாமா. 10ல் இருந்தால் பதவி நாசமா, இல்லை பதவி மாறுமா. இதெல்லாம் ஒரு கேள்வி வரும்ல. 10ல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பதவிகளில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும். சரி, அதை எப்படி சமாளிக்கிறது? அடுத்ததாக நம்ம கேட்குற கேள்வி அதை தான் இருக்கும். சமாளிக்கணும்ல. சரி, இப்படியே வருஷம் குரு மாறிட்டே இருப்பார். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பீங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுங்கிற கேள்வி வரும் இல்லையா. அதெல்லாம் நெருக்கடிகள் நம்ம சமாளித்து தான் ஆகணும். என்ன நெருக்கடி மேக்ஸிமம் என்ன சார் இருக்கும்? எப்போ பார்த்தாலும் வருஷம் தொழில் மாறிட்டே இருப்பார். இப்போ 10ல் இருந்தால் தொழில் மாற்றன்றீங்க, திரும்ப அடுத்த ஒரு தொழிலில் சில பின்னடைவுகள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லாமல் நம்ம வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது நமக்கும் மேலே இருக்கிற மேலாஃபீஸர் நமக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் பேதங்கள் இருக்கலாம். அதில் தொழிலில் இருக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஊதியம் நமக்கு திருப்திகரம் இல்லாமல் இருக்கலாம். ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பண்ணுவார். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகசனின்னு சொல்லுவாங்க. கண்டகசனின்னா என்ன? ஏதாவது கண்டகமா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. கண்டகம் அப்படின்னா கண்டகத்தை வருமா? வராது. அப்போ கன்னிராசியை பொறுத்தவரை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நியாயமாக கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் எஜுகேஷன்லாம் இருக்குமா. ஏன்னா கன்னிராசிக்கு பகவான் புதன் அதிபதி, அதனால புதன் அதிபதியாக இருக்கும்போது கல்வி நிலையில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த தடையை மீறி இந்த கல்வியை படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் அதுக்கான உரிய கல்வி ஸ்தானத்தை அடைவீர்கள். அதற்கான நல்ல உந்துதல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் உறுதியாக தரும். சரி, கண்டக சனி எப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த விதத்தில் சிக்கல் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் பொருளாதாரத்தில் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த நியாயமாக 3 நட்சத்திரம் சொன்னேன். உத்திர நட்சத்திரம், அதுக்கடுத்து ஹஸ்த நட்சத்திரம், திரும்ப சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக சனி திசை வரும்பொழுது ஒரு அனுகூலத்தை கொடுக்கறதில்ல. அவங்க எந்த ஏஜில் இருப்பாங்கன்னா டெஃபினட்டாக 40 வந்துடும். இந்த 40 வயதை எட்டக்கூடியவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருங்கிறது வழக்கமாக என்னுடைய வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வழக்கமாக சொல்லிட்டு வரேன். உங்களுடைய பர்த் சார்ட்டோட இதை கம்பேர் பண்ணி இன்றையுடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திசாபக்திகள் இருக்கான்னு பாருங்கள். அந்த திசாபக்திகள் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னா இதை பற்றி பிரச்சனையே இல்லை. 10ஆம் இடத்துல இருக்கிற பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7ல் இருக்கிற கண்டகசனை பற்றி அவசியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அங்கே ஸ்டெபனாக நல்ல யோகத்தை தரக்கூடிய அற்புதமான திசையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அங்கே உங்களுக்கு சஃபர் பண்ணக்கூடிய திசையாக இருந்தால் இங்கே எவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்தாலும் இந்த பெனிஃபிட்டு எதிர்பார்க்கக்கூடியதாக அங்கே தராது. இதுதான் உண்மை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ராசி பலன் பார்க்கணும் சார். மாதம் நாங்களாம் வெளியிடும்போது சொல்லும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, இந்த சேனலில் நம்ம பார்க்குறது ரெகுலராக அப்படின்னு ஒரு சேனலை எதிர்பார்க்குறீங்க. தப்பு இல்லை, எதிர்பார்க்கலாம். ஆனால் எது நல்லா நடக்கும், எது நல்லது நடக்காது அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எது நமக்கு வழக்கமாக
நம்மளுடைய புத்திக்கு நமக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலுக்கு யார் சாதகமாக படுறாங்கிறது தீர்மானிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எது ஒத்து போகுது, எது ஒத்து போகிற மாதிரி பேசுகிறாருங்கிற தீர்மானிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பொதுமக்களாகிய உங்களுடைய பொறுப்பு. இப்போ நீங்கள் தான் அந்த தீர்மானமாக எடுக்கணும். ஏன்னா வழக்கப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா ஜோதிட நாளை காலம் நான் இன்னும் சொல்ல போக 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 எப்படி போகும், நாளைய சூழல் எப்படி போகணும் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடங்கிறது அவசியப்படக்கூடிய காலங்காலமாக கிருதயுகத்தில் இருந்திருக்கு, திரேதாயுகத்தில் இருந்திருக்கு, துவாபர யுகத்தில் இருந்திருக்கு, கலியுகத்தில் இருந்திருக்கு. கலியுகம் 4,32,32,000 வருஷம், அதில் வெறும் 5,300 வருஷம் போயிருக்கு, ரொம்ப போகலை. அதனால் யுகங்கள்லாம் லட்சக்கணக்கான வருடங்கள். அன்னிலேருந்து ஜோசியம் இருக்குது, நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. மகாபாரதத்தில் சகாதேவன் ஜோசியருக்கு நம்பர் 1 அப்படின்னா, அப்போ மகாபாரதம் எப்போ நடந்தது? துவாபர யுகத்தில் நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் வழக்கம், இதெல்லாம் வழக்கம். ராமன் போகணுங்கிறது திரேதாயுகத்தில் ராமபெருமான் வந்தாருன்னா அப்பயும் இருந்தது இல்லையா? இதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா எப்போ புரிஞ்சுப்பீங்க? அப்போ ஜோதிடம் காலங்காலமாக கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகங்கள்லையுமே ஜோதிட சாஸ்திரங்கள் இருக்குது. இது ஒரு 5வது வேதம். இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் முழுமையாக நல் சிந்தனை உள்ள, நல்ல தெய்வீக சிந்தனை உள்ள, பேராற்றல் மிக்க கலையை அவங்க உள்வாங்கியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை உள்வாங்கக்கூடியவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லுவாங்க. தீர்க்கமாக, ரொம்ப தெளிவாக, இப்படி தாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாத. ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் தேதி கொடுக்குறோம் சார். இப்போ இந்த எஜுகேஷன் தான் படிப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்துட்றோம். ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி இந்த டேட்டில் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறதையும் எழுதி கொடுத்துட்றோம் ரெக்கார்டாக. இந்த டேட்டில் இன்ன இஷ்யூஸ் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். இந்த குழந்தை தான் இருக்கணும், இந்த டேட்டில் தான் கன்சீவ் ஆகும், இந்த டேட்டில் தான் டெலிவரி சொல்லிடுறோம். எப்படி சொல்ல முடியுது? இதெல்லாம் எல்லாமே சொல்லலாம், எக்ஸப்ட் டெத். இறப்பை மட்டும் சொல்லக்கூடாதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதுவும் ஏறத்தாழ ஒரு 10-15 டேஸுக்குள்ளே வராங்க, இல்லை ஒரு 1 மந்த்துக்குள்ளே, இந்த காலகட்டத்தில் இதுங்கிறதையும் நம்மளால் தீர்மானிக்க முடியும், நிதானிக்க முடியும், கவனமாக இருக்க சொல்ல முடியும். அதுலேயும் இருக்குது. ஆக இதெல்லாம் அற்புதமான கலை. இதில் யார் வேணாலும் வாத விவாதங்களுக்கு வரலாம், அது தப்பு இல்லை, அது அவங்க சொந்த சௌரியம். அது கருத்து சுதந்திரம். ஒருத்தரை வேணும்னு சொல்கிறதுக்கும் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, அதில் மறுக்கல. ஆனால் உண்மையை மறைச்சிட முடியாதுங்கிற. கதிரவனை மறைக்க முடியுமா? சூரியனை நீங்கள் மறைச்சிங்கன்னா நீங்கள் நம்ம தான் அறியாமைன்னு அர்த்தம். அதனால் சூரியன் எப்போதுமே பிரகாசமான ஒரு ஒளியை தரக்கூடிய அவர் தான். இந்த இதுக்கு கேப்டனே அவர் தான். அதனால் ராஜாவாக இருக்கிறவர் சூரிய பகவான் சரியாக ரன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் தராரு. அதனால் சூரிய பகவான் அநேகமாக எல்லா விதமான நற்பலங்களையும் தரக்கூடிய ஒரு பிரதானமான கிரகம். ஏன்னா உலகத்தில் சூரியனில் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இதன் மேலே புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? ஜோதிடம் ஆழமானது, அற்புதமானது, ஆனந்தமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரயோகத்தை யாரை எங்கே பார்க்கணும். நான் ஜூலை மாதம் பலன் தரேன், ஜூலை மாதம் பலன் உனக்கு நல்லா இருக்குப்பா, கோடி சம்பாரிச்சிடலாம் அப்படி சொல்லக்கூடாது. போன மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கும்? வீழ்ச்சியாக இல்லை. அப்போ 10ல் குரு இருக்காரு, அதனால் உங்களுக்கு தொழில் முடக்கம் வருமா? வராது. அப்புறம் எதுக்கு 10ல் குருன்னு சொன்னாங்க? நம்மளை நாம் சுதாரித்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். 10ல் குரு இருக்காரு, கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளணும். இது சுதாரிச்சுக்கிறது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், கண்டகச்சனி, சுதாரிச்சுக்கிறது. அப்போ வழக்கமான செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சுதாகரிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அதற்குத்தான் ஜோதிடம் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி இருக்குப்பா. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு பெரிய இப்படிலாம் போய் ஒரு விழுந்துட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக கையாளலாம். நெகட்டிவிட்டியாக இருந்தால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதில் சின்ன சின்ன ஊராய்வுகள் இருக்கும், சின்ன தோல்விகள் இருக்கும். தோண்டிடாத, நல்ல விதத்தில் நீ வந்துடுவேன், கவலைப்படாத. இப்போ இப்படி தான் இருக்கும், சரியாயிடும். இது சொல்கிறதுக்கு ஜோசியம் மகான்கள்லாம் அப்படி தான் சொன்னாங்க. யார் இப்போ அப்படி சொல்கிறாங்க? எல்லாம் நெகட்டிவிட்டி. உனக்கு அப்படி போய்டுவை, இப்படி போய்டு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வழக்கமாக செய்கிற 365 நாள்கள், 12 மாதங்கள், மாதத்துக்கு 30 நாள்கள், வாரத்துக்கு 7 நாட்கள், இதெல்லாம் வழக்கமாக எப்படி உண்மையோ அதே மாதிரி இதுவும் உண்மை. அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டகச்சனி கரெக்டு, 6ல் ராகு சரி, 10ல் சரி, எல்லாம் சரி. தொய்வு ஏற்படுமா சார்? வரும். அந்த தொய்வை எப்படி சமாளிக்கிறது? மனசு தான். போய் சமாளிக்க போகிறீங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம், 24 மணி நேரம் ஓடிடும்.
ராத்திரி வந்துடும், பகல் வந்துடும், ராத்திரி வந்துடும், பகல் வந்துடும். அது வழக்கமாக ஓடிடும். 2 நாளுங்கிறது 4 நாளாகும், 4 நாளுங்கிறது 8 நாளாகும். அது வழக்கமாக போயிடும். ஒரு நாள் வந்து ஒருத்தன் திட்டிட்டு போனால் அடுத்த நாள் மறைஞ்சிடும். ஸோ யதார்த்தமாக அப்படி மனசை கொண்டு போயிட்டிங்கன்னா லைஃப் ரன் பண்ணுறது ரொம்ப சுலபம். இதற்கு ஜோதிடங்கிறதுக்கான ஒரு டூல் தான் இது. இது ஒரு கருவி, இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல், அவ்வளோதான். இதை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆக இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் சார் அப்படின்னா, இந்த மாதத்தில் பெரிய லாபங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட் த சேம் டைம் லாஸ் ஆகாது. லாஸ் ஆகாதுன்னா என்ன? நிர்ணயிக்கப்பட்ட வருமானங்கள், நிரந்தரப்பட்ட வருமானங்கள் வந்தே தொய்வு இல்லை. பட் எக்ஸ்ட்ராகரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரான இன்கமில் எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்பென்சிவை குறைக்கிறதுக்கு திட்டமிடுங்க. கணவன் மனைவி உட்காந்து பேசுங்க. அதுமாரி அப்பாவும் பிள்ளையும் பேசுங்க. இதெல்லாம் வந்து தீர்மானமாக இது இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஜூலை முடியட்டும், ஜூலை முடிஞ்சோன்னா ஆகஸ்ட் வரும், ஆகஸ்ட் முடிஞ்சோன்னா செப்டம்பர் வரும், சரி 2 மாதம் முடிஞ்சோன்னா நல்ல மாதங்கள் வருங்கிற மாதிரியான ஒரு நல்ல குடும்ப ஆலோசனை பண்ணுங்க. பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இன்னும் கொஞ்சம் வெற்றி அதிகமாகும். நமக்கு வரக்கூடிய தோல்வியை குறைச்சிக்கலாம், தோல்வியை வராமல் பண்ணலாம். ஆனால் தோல்வி வந்தாலும் நம்ம துவண்டு போகாங்கிற மனோநிலைக்கு வரலாம். தோல்வி வந்தாலும் துவண்டு போகாத மனோநிலைக்கு வரலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஜோதிட தற்காப்பு ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்ல உங்களோட க்ரோத் பிரமாதமாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். இதுதான் இந்த உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. 3ஆம் இடத்துல இருந்தால் அப்படி இருப்பான், 10ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 15 எல்லாம் சும்மா இதெல்லாம் வேலையில்லாத பேச வேண்டிய பேச்சு. அந்த தலைவர் பாட்டு தான் ஞாபகம் வருது. அதனால் வீண் வம்புகள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுங்க. எல்லா காதையும் மூடிங்க. அந்த ஜோதிடர் பாருங்கள், அவர் சொல்கிறத கேளுங்க. பார்க்கக்கூடிய ஜோதிடர் நல்லவராக இருக்கும். இவ்வளோ தான். நல்லவர்னா என்ன? உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஜோசியர் இருந்துட்டாருன்னா நீங்கள் ராஜா. உங்கள் லைஃப் ரொம்ப பிரகாசமாக போகும், கவலையே இல்லை. அதில் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறந்துட்டான் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து அந்த மனிதனை வளர்ந்துட்டுருக்கான் அப்படின்னா, அவன் எவ்வளோ நாள் இந்த ஜீவிக்கணுமோ அவ்வளோ நாள் அவன் ஜீவிப்பான். அவ்வளோ நாள் இருக்கக்கூடிய இகப்பர சுகங்களை அவன் பெறுவான். அதை தெரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடியதான் ஜோதிடம். தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை தயார்படுத்திக்கலாம். இந்த இயர் இந்த வருமானம், இந்த இயருக்கு இந்த வருமானம் குறைவு, இந்த இயருக்கு இந்த வருமானம் அதிகம், இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒரு டூல். இதை மாதிரி யூஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகியனால கன்னிராசிக்காரர்கள் பிளான் பண்ணணும். ஏன் கன்னிராசிக்கு இது ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, பகவான் புதன் அதிபதி. புதன் வந்து கல்வி கடவுள். அப்போ நம்மளுடைய புத்திக்கு அவருக்கு பேரே புதன் வர்றதுக்கு தான் புத்தின்னு கொடுத்தான். அப்படி கற்புதமான கிரகம். அதனால் யதார்த்தமாக நீங்கள் கொண்டு போகலாம், யதார்த்தமாக லைஃப் ரன் பண்ணலாம். அதீதமான கோபத்தை குறைச்சிங்க, தேவையில்லாத வாதங்களை குறைச்சிங்க, விவாதங்களை பண்ணாதீங்க. அந்த விவாதம் பண்ணுறதுனால நீங்கள் ஜெயிச்சதாக அர்த்தமாகாது. ஜெயிச்சதாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. அதனால் வாழ்க்கையில் எப்போதுமே வாதங்களை தவிர்த்துருங்க. வாதங்கள் அவசியம் இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நல்ல இடத்துலேருந்து அந்த ஏற்றுங்க. இந்த மாதிரி ஒரு கன்னிராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி பகவான் சுக்கிரன் காசுக்கு அதிபதி. அதாவது வார்த்தையினால் நீங்கள் விட்டுட்டு காசை இழக்கக்கூடாது. இப்போ நல்ல நிலையில் இருக்கிறார். குறிப்பாக அவருடைய வீட்டிலேயே ரிஷபத்திலே பிரமாதமான நிலையில் இருக்கிறார். ஆக ஜூலை மாதத்தில் வாக்குவாதங்களை குறைச்சிங்க, எப்போதுமே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால் பொருளாதாரத்தில் எந்த விதத்துலையும் தொய்வு இல்லைங்கிறத சொல்லி இந்த மாதத்தை பொறுத்த அளவில் நோ லாஸ் நோ கெயின், அட் த சேம் டைம் வித்தவுட் லாஸ் கெயின்ங்கிறது சமபலமாக போயிட்டுருக்கும். பெரியவங்களை நீங்கள் ஆராதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நல்ல மகான்களை சந்திக்க வேண்டியது நல்லதாக இருக்கும். அதுமாரி பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மருத்துவ ரீதியான சில ஆலோசனை உங்களுக்கு தேவையாக இருக்கும். நல்ல படிப்பை என்று கிட்டக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் வைஸ் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். நல்ல விதமாக ஒரு பொருளாதார மேம்பாடுகள் வரலைனாலும் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சுட்டு நீங்கள் திருப்திகரமான லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாதத்தோடைய என்னுடைய வழிகாட்டுதலாக இருக்கும். கண்டிப்பாக இதுதான் உண்மை. அதனால் அந்நிய செலவணிகள் சிலப்பாக இருக்கும். பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, உயர் அதிகாரியாக மருத்துவ ரீதியாகவும் சரி அல்லது தொழில் ரீதியாகவும் சரி, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வார்த்தையை குறைச்சிங்க. வார்த்தை பதட்டமனால் உங்களுக்கு வந்து பல இடையூறுகளே இப்போல்லாம் செவ்வாய் கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 3க்கும் 8க்கும் வேண்டிய ஒரு 12ல் போகிறது ஒரு வீட்டு நல்லதாக இருந்தாலும் கேதுவோட ஒரு சம்மந்தப்படுறாரு. தேவையில்லாத புத்தி தடுமாற்றங்கள் வரும். ஆகையினால் அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்நிய செலாவணிகள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பகவான் ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்று சொல்லி, வாழ்க்கையில் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று வாய்ப்பு இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு பெருமாள் ஆலயங்கள் செல்வது, சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறப்பான ஒரு பலனை. நல்ல எமரால்டு மரகத பச்சை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பெரும்பாலும் கிழக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு உங்களுக்கு அருமையான பலனை தரும் சொல்லி நல்ல விதமாக
ஜூலை அமைய வேண்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.